வாங்க நாம நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்ற ஒரு டூல் பத்தி கொஞ்சம் வெளிப்படையா பேசி பார்ப்போம். இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். குறிப்பா கூகுளோட ஜெமினி வந்த பிறகு இந்த கேள்வி இன்னும் பெருசாயிடுச்சு. ஏன்னா இந்த போட்டி மொத்த ஆட்டத்தையே மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். அது முதல்ல லான்ச் ஆனப்போ டெக் உலகத்துல இது ஏதோ ஒரு புது விஷயம், ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா? அது வெறும் ஒரு ஆப் மட்டும் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல் டூல். அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம், ஒரு தனி ஸ்டைல் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஃபீல் மொத்தமா மாறிடுச்சு. முன்னாடி வழிகாட்டிட்டு இருந்த ஒண்ணு இப்போ மத்தவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. சரி வாங்க, சாட் ஜிபிடியோட இந்த யூனிக் ஐடென்டிட்டி, அதோட அடையாளம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சாட் ஜிபிடியோட ஃபிலாசபி, அதாவது அதோட தத்துவம், இன்னோவேஷன்ல இருந்து தான் உருவாச்சு. குறிப்பா சொல்லணும்னா சிலிகான் வேலியில இருக்கிற ஒய் காம்பினேட்டர் மாதிரியான கம்பெனிகளோட கொள்கைகள்ல இருந்து தான் இது வந்துச்சு. சாட் ஜிபிடியோட உண்மையான கேரக்டரை புரிஞ்சுக்க நாம் அதை உருவாக்குனவங்க பக்கம் போகணும். அதாவது ஓப்பன்ஏஐ, சாம் ஆல்ட்மேன், அப்புறம் ஒய் காம்பினேட்டர், இவங்களோட டிஎன்ஏவை பார்த்தா தான் இது புரியும். யூனிக்கா இருங்க, காப்பி பண்ணாதீங்க, புதுசா ஏதாவது உருவாக்குங்க. இதுதான் ஒய் காம்பினேட்டரோட தாரக மந்திரம். இந்த ஒரு கொள்கை தான் ஆரம்பத்துல சாட் ஜிபிடிய இவ்ளோ ஸ்பெஷலா, இவ்ளோ வித்தியாசமா நமக்கு காட்டுச்சு. ஆனா கூகுளோட ஜெமினி வந்ததும் மொத்த சீனுமே தலைகீழா மாறி போச்சு. இப்போ போட்டிங்கிறது யாரோட ஏஐ ஸ்மார்ட் அப்படிங்கறத மட்டும் பத்தி இல்ல, யாரோட ப்ராடக்ட் கோடிக்கணக்கான மக்களை போய் சேரும் அப்படிங்கறதா மாறிடுச்சு. இந்த புது போட்டியை சமாளிக்க சாட் ஜிபிடி தன்னை மாத்திக்க ஆரம்பிச்சது. அதோட ஃபோக்கஸ் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி டிசைன், அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் மாதிரியான ஃபீல், இப்படி எல்லாத்து மேலேயும் திரும்ப ஆரம்பிச்சது. இந்த மாற்றங்கள் எல்லாம் யூசர்ஸ்க்கு ஒரு மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாலும் அதே நேரத்துல கொஞ்சம் சங்கடமாவும் இருந்துச்சு. நிறைய பேர் அதோட புது டிசைனை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நீட்டான கார்ட்ஸ், சாஃப்டான கிரேடியன்ஸ், அந்த ரவுண்டட் டிசைன், இதெல்லாம் பார்க்கும்போது மியூசிக் ஆப் ஸ்பாட்டிஃபையோட டிசைன் மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. யோசிக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு ஏஐ டூல் எதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆப் மாதிரி இருக்கணும்? அப்போ இதுக்கு என்னதான் காரணம்? இது வேணும்னே பண்ண காப்பியா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஒருவேளை தன்னோட தனித்துவமான கேரக்டரை விட யூசர்ஸோட சௌகரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஆனா இது சும்மா காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கூகுள் வெறும் ஜெமினிங்கிற ஒரு ஏஐ மாடலை மட்டும் கொண்டு வரல, அது ஒரு மிகப்பெரிய சக்தியோட உள்ள வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, கூகுள் கிட்ட ஆண்ட்ராய்டு இன்டகிரேஷன் இருக்கு, உலக அளவுல சர்ச்ல அவங்க தான் கிங், கோடிக்கணக்கான யூசர்ஸ்க்கு அவங்க டிசைன் ரொம்ப பழக்கப்பட்டது. இப்படி ஒரு முழு எக்கோசிஸ்டத்தையே அவங்க கொண்டு வந்தாங்க. இது ஓப்பன்ஏஐக்கு ஒரு பெரிய பிரஷரா உருவாக்குச்சு. இவ்ளோ பெரிய சக்தியை எதிர்த்து நிக்க ஓப்பன்ஏஐ ஒரு கஷ்டமான முடிவு எடுத்தது. அது என்னன்னா, தன்னோட தனித்துவமான கேரக்டரை விட யூசர்ஸ்க்கு ஏற்கனவே பழகி போன ஒரு சௌகரியமான டிசைனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான முடிவு தான். ஆனா இங்க நம்ம வருத்தப்படுறது வெறும் டிசைன் மாற்றத்துக்காக இல்ல, அந்த கிரேடியன்ட்டோ இல்ல அந்த ரவுண்டட் கார்னர்ஸோ பிரச்சனை கிடையாது. உண்மையான ஏமாற்றம் என்னன்னா, சாட் ஜிபிடி தனக்குன்னு ஒரு தனி கேட்டகரியை உருவாக்கும்னு நாம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அதுவும் சிலிகான் வேலியில இருக்கிற மத்த ப்ராடக்ட்ஸ் மாதிரி தன்னை மாத்திக்கிச்சு. ஒரு முன்னோடி இப்போ பின்தொடர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த சாட் ஜிபிடிய வெறுக்கிறத பத்தின பேச்சே இல்ல. நாம அது மேல வச்சிருந்த பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் இங்க உண்மையான கேள்வி. நாம என்ன எதிர்பார்த்தோம்? சாட் ஜிபிடி ஒரு டூலா இருக்கும், நம்ம யோசிக்கிறதுக்கு உதவும், சிம்பிளா இருக்கும், முக்கியமா ஒரிஜினலா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா நமக்கு கிடைச்சது என்னவோ மத்ததெல்லாம் மாதிரி பளபளன்னு இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அப்போ கடைசியா நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். கூகுளோட போட்டி போடணுங்கிற வேகத்துல சாட் ஜிபிடி தன்னை எது வித்தியாசமா காட்டுச்சுங்கிறா அதோட ஆன்மாவையே மறந்துடுச்சா?